ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதோட பிடிஎஃப் பார்த்தோம்னா கீழே டெலிகிராம் சேனல் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இப்போ எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டவைகளில் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ள இடங்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ள இடங்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா ஏ, கொடுமணல் போடிநாயக்கனூர். கொடுக்கப்பட்டவைகளில் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ள இடங்கள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா கொடுமணல் போடிநாயக்கனூர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எம்மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரோமானிய நாணயங்கள் பார்த்தோன்னா தென்னிந்தியாவில் கோயம்புத்தூரில் தான் பார்த்தோம்னா நிறைய கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில்னாவே கோயம்புத்தூர். அடுத்து, கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? புள்ளியன். ஸோ கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்களை எப்படி அழைக்கிறாங்கன்னா புள்ளியன். அடுத்து, பின்வருவைகளில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்த ஊர்களில் சரியானதை மட்டும் சுட்டுக அப்படின்றாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா புதுக்கோட்டை. ஸோ அங்கே மட்டும்தான் பார்த்தோம்னா ரோமானிய நாணயங்கள் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ புதுக்கோட்டை. அடுத்து, அதாவது ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எம்மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர். அதே மாதிரி பின்வரும் மற்றுள்ள பார்த்தோம்னா ரோமானிய நாணயங்கள் கிடைத்த ஊர்களில் சரியான சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க, புதுக்கோட்டை. ஸோ செறிந்து காணப்படுகின்றன கோயம்புத்தூர். ஸோ ரோமானிய நாணயங்கள் கிடைத்த ஊர்களில் சரியான இங்கே கேட்டிருக்காங்க, அது பக்கம் வந்து புதுக்கோட்டை. அடுத்து, வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அருகில் உள்ள ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் 40 நாட்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று கூறியுள்ளார். அதில் சொன்னது யாரு? பிளினி. அவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் அருகில் உள்ள ஓசலிஸ் அப்படின்னு ஒரு துறைமுகம் இருக்குது. அங்கேருந்து தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினா 40 நாளில் பார்த்தோம்னா இந்தியாவை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதில் கீவேர்ட் பார்த்தோம்னா வடகிழக்கு ஆப்பிரிக்கா, ஓசலிஸ் அப்படின்ற துறைமுகம். அதே மாதிரி என்ன காற்றுன்னு கேட்கலாம், தென்மேற்கு பருவக்காற்று 40 நாள். ஓகேங்களா? ஸோ பிளினி. இது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். அடுத்து பார்க்கலாம். ரோமன் நாட்டில் தமிழ் பிராமி எழுத்துக்களின் மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் கலங்களின் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எது? கோரி. ஸோ இங்கே தான் பார்த்தோன்னா ரோமன் நாட்டில் தமிழ் பிராமி எழுத்துக்களின் மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் கலங்களின் துண்டுகள் வந்து இங்கே தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓமன் நாட்டில் இருக்க பிராமி எழுத்துக்கள், சுடுமண் கலங்கள், அதோட துண்டுகள் கிடைச்சதுக்கு பார்த்தோன்னா கோரி. அடுத்து, மக்கள் சுடுமண் கலங்களில் தங்களது பெயர்களை எழுதி வைத்ததன் காரணம் என்ன? நம்ம ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் நம்ம எதுக்கு பேர் எழுதி வைப்போம்? நம்ம பேர் அது வந்து என்னோட பொருள்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியணும் இல்லையா, யாரும் எடுத்துக்கூடாது அப்படின்றதுக்காக தானே. ஸோ அதுதான், அது நமக்கு உரிமையானது என்பதை குறிப்பிட தான் என்ன பண்ணுவாங்க, சுடுமண் கலங்கள்லாம் அவங்களோட பேர் வந்து எழுதி வைக்கிறாங்க. அடுத்து, தவறானதை தேர்க. இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கு இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1878. அதே மாதிரி பழங்கால பொருட்கள் மற்றும் கலைக்கருவூலங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா 1976. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1958. தவறானது ஏதும் இல்லை, விடை தெரியவில்லை. ஸோ இதில் பார்த்தோம்னா தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா இதுதான் தவறானது. அதாவது 1972, 1976 கிடையாது. ஸோ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கரெக்டு தான். இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கு இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் இயற்றப்பட்டது பார்த்தோம்னா 1878. ஸோ இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம்னா 1878. அடுத்து, பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் பார்த்தோம்னா 1972. அடுத்து, பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1958. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கருவூலம் மற்றும் புதையல் சட்டம், இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878.
அதே மாதிரி பார்த்தோம்னா கலை கருவூலங்கள், பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலம். இது வெறும் கருவூலம் புதையல். இது பார்த்தோம்னா பழங்கால பொருள் கலை கருவூலம் அப்படின்றது பார்த்தோம்னா 1972. இதே பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் தொல்லியல் ஆய்வு களங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1958. ஓகே, அடுத்து முதலாக எந்த காலத்தில் செலவாணிக்குரிய பொருளாக நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தன? சங்ககாலம். அப்பதான் பார்த்தோம்னா செலவாணிக்குரிய பொருளாக நாணயங்கள் வந்து புழக்கத்திற்கு வந்துச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் யாரை பற்றி குறிப்பிடுகிறது? மாங்குளத்தில் கண்டறியப்பட்டுள்ள தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் யாரை பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் பார்த்தோம்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். ஓகேங்களா? ஸோ மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் பார்த்தோம்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை குறிப்பதாகும். ஓகேங்களா? அடுத்து மாங்குளம் பாண்டியன் நெடுஞ்செழியன் தமிழ் பிராமி கல்வெட்டு. அடுத்து பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் இது? கேரளத்தின் பட்டினம். அங்கதான் பார்த்தோம்னா பொன்னை உருக்கிறதுக்காக அந்த உலைகள்லாம் இருந்திருக்கு இல்லையா, அதோட சான்று கிடைச்சிருக்க இடம் பார்த்தோம்னா கேரளத்து பட்டினம். ஓகே, எப்பகுதியில் அகழ்வாயின் போது முத்து குளித்தலுக்கான சான்றாக ஒரு முத்து கிடைத்துள்ளது? கீழடி. அகழாய்வு பண்ணும்போது முத்து குளித்தலுக்கான சான்றா ஒரு முத்து கிடைச்சிருக்கு. அது எங்கன்னு பார்த்தோம்னா கீழடி. அடுத்து நூல் நோக்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கிடைத்திருக்கும் இடம் இது? கொடுமணல். ஓகேங்களா? ஸோ பொன்னை உருக்கும் உலைகள் பார்த்தோம்னா கேரளத்தின் பட்டணம். அடுத்தே வந்து பார்த்தோம்னா முத்து குளித்தலுக்கான சான்றா கிடைச்சது பார்த்தோம்னா கீழடி. நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கிடைச்சது கொடுமணல். அடுத்து சேர மன்னர்களின் 3 தலைமுறையை குறிப்பிடும் கல்வெட்டு, அது எங்கன்னு பார்த்தோம்னா புகழூர். சேர மன்னரோட 3 தலைமுறைகளை குறிக்கும் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் பார்த்தோம்னா புகழூர். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஹெர்மோபோலான். ஹெர்மோபோலான் என்ற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு, தந்தம் போன்ற சரக்குகள் குறித்த பட்டியல் இந்த ஆவணத்தில் காணப்படுகின்றன அப்படின்றாங்க. ஸோ அது எந்த ஆவணம்னு கேட்குறாங்க. வியன்னாஸ் பாப்பரஸ். அதில் தான் பார்த்தோம்னா ஹெர்மோபோலான் அப்படின்ற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு, தந்தம், என்னென்ன ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, மிளகு, தந்தம் போன்ற சரக்குகள் குறித்த பட்டியல் வந்து வியன்னா பாப்பரஸ் அப்படின்ற ஆவணத்தில் வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்றாங்க. ஸோ வந்து ஹெர்மோபோலான் அப்படின்றதும் பார்த்தோம்னா ஒரு கீபோர்ட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா எங்கே இருந்து பார்த்தோம்னா ரோமானிய நாடு. என்ன ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, மிளகு, தந்தம். அந்த பட்டியல் எங்கே இருக்குது, வியன்னா பாப்பரஸ். அடுத்து தமிழ்நாட்டில் எத்தனைக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கற்பாறைகளிலும் குகை வாழிடங்களிலும் காணப்படுகின்றது? 30. ஓகேங்களா? ஸோ 30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கற்பாறைகளிலும் குகை வாழிடங்களும் காணப்படுகின்றன. 30. அடுத்து நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகளை விரிவாக எடுத்துரைக்கும் நூல் இது? தொல்காப்பியம். அடுத்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் காணப்படும் இடங்களில் தவறானது எது? அழகன்குளம். மற்றபடி புலிமான் கோம்பை, தாதம்பட்டி, பொற்பனை கோட்டை இதில் பார்த்தோம்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் வந்து என்ன பண்ணுது, கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுன்னு தெரிஞ்சுக்கணும், புலிமான் கோம்பை, தாதம்பட்டி, பொற்பனை கோட்டை. அடுத்து தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் களங்களின் துண்டுகள் பின்வரும் எந்த நாட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஓமன். அது மட்டும் இல்லாமல் எகிப்து. இந்த 2 இடத்துலையுமே அது கிடைச்சிருக்கு. ஸோ எந்த நாட்டில் கண்டெடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஓமன், எகிப்து, 2 தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறுத்த சுடுமண் களங்கள் துண்டுகள் எந்தெந்த நாட்டில் கண்டுபிடிச்சிருக்குன்னா ஓமன், எகிப்து. ஓகேங்களா? அடுத்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் வடக்கு பகுதிகளில் பின்வரும் எந்நாட்டில் அடங்கும்? பின்வரும் எந்நாட்டில் அடங்கும்?
காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் பின்வரும் இந்நாட்டில் அடங்கும். தொண்டை நாடு. ஓகேங்களா. அடுத்து, தாலமியின் புவியியல் என்னும் நூலில் பின்வரும் எந்த துறைமுகம் குறிப்பிடப்படவில்லை? தொண்டி, இதுதான் குறிக்கப்படவில்லை. மற்றபடி பார்த்தோம்னா காவிரி, பூம்பட்டினம், கன்னியாகுமரி, கொர்க்கை, முசிறி இது எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கும். பட் பார்த்தோம்னா தொண்டி அப்படின்ற துறைமுகம் தான் குறிக்கப்படாது. ஸோ தாலமியின் புவியியல் அப்படின்ற நூலில் குறிக்கப்பட்டிருக்க நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா காவிரி, பூம்பட்டினம், கன்னியாகுமரி, கொர்க்கை, முசிறி. ஓகேங்களா. அடுத்து, இலங்கை தீவு டப்ரோபேன் எனவும் முசிறி துறைமுகம் முசிறிஸ் எனவும் குறிக்கப்பட்டுள்ளது எந்த அட்டவணையில்? அதாவது இலங்கை தீவு என்னன்னு சொல்றாங்க டப்ரோபேன் அப்படின்னும், முசிறி துறைமுகத்தை முசிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது எந்த இது அப்படின்னு கேட்குறாங்க. பியூட்டிங்கிரேயன் அட்டவணை, பியூட்டிங்கேரியன் அட்டவணை. அடுத்து, இதுவும் பார்த்துக்கோங்க. இலங்கை தீவு என்னன்னு சொல்றாங்க டப்ரோபேன், முசிறிய முசிறிஸ்ன்றாங்க பார்த்துக்கணும். சங்க காலத்தில் வேளிர்கள் என்போர் யார்? வேலினவை யாரு? குறுநில மன்னர்கள். அடுத்து, சங்ககால சோழர்கள் வெளியிட்ட நாணயங்கள் எது? சதுர வடிவ செப்பு நாணயங்களை தான் என்ன பண்ணாங்க? வெளியிட்டாங்க. ஸோ சதுரம்ன்றதும் செப்புன்றதும் பார்த்துக்கணும். சங்ககால சோழர்கள் வெளியிட்டது சதுர வடிவ செப்பு நாணயங்கள். பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள். மிகச் சரியான விலைக்கு பொருட்களை விற்றனர். கூடுதலாக விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்று எடுத்து எம்பும் நூல் இது. என்னது? பட்டினப்பாளையில் தான் சொல்லியிருப்பாங்க. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் வந்து நேர்மையாக இருப்பாங்க, அதாவது நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவங்க. அது மட்டும் இல்லாமல் மிகச்சரியான விலைக்கு என்ன பண்ணுவாங்க? பொருளை வந்து விற்பாங்க. வேற என்ன? கூடுதலான விலைக்கு வந்து பொருளை விற்பது தவறான செயல் அப்படின்லாம் வந்து அந்த மாதிரி இது பண்ணது யார் பார்த்தோம்னா அந்த மாதிரி வணிகர்லாம் பூம்புகாரில் இருந்தாங்கன்னு சொந்த எந்த நூல்லன்னு பார்த்தோம்னா பட்டினப்பாளை. அடுத்து, பெத்தி கிளாரன்ஸ் தலைமையிலான தூதுக்குழு பரிந்துரைக்கப்பட்ட திட்டம் எது? 3 ஆண்டுக்கு கூட்டாட்சி முறை. ஓகேங்களா. அடுத்து, அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நேரடி நடவடிக்கை நாள் வந்து முஸ்லிம் லீக் அனுசரித்த நாள் இது. ஆகஸ்ட் 16. அதாவது என்ன? டைரக்ட் ஆக்ஷன் டேன்னுவாங்க. அதாவது நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முஸ்லீம் வந்து இது பண்ணுவாங்க. அதாவது அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எப்போன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 16. காங்கிரஸ் ஆட்சி முடிவடைந்ததை மீட்பு நாளாக முஸ்லிம் லீக் கொண்டாடிய நாள் இது. டிசம்பர் 1939. ஓகேங்களா. ஸோ 22 டிசம்பர் 1939 தான் பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆட்சி முடிவடைந்துச்சு அப்படின்றத மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுவாங்க. 22/12/1939. நேரடி நடவடிக்கை நாள் பார்த்தோம்னா 16 ஆகஸ்ட். வெள்ளையனே வெளியேறு இயக்க காலத்தில் பம்பாயில் இவரால் நிறுவப்பட்ட காங்கிரஸ் வானொலி திரைமறைவில் இருந்தபடியே 1942 நவம்பர் மாதம் வரை வெற்றிகரமாக செயல்பட்டது. உஷா மேத்தா. ஸோ அந்த வானொலி அப்படின்ற மாதிரி வந்துச்சுனாவே உஷா மேத்தா ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ? 1942 நவம்பரில். எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? ராட்லிஃப் கோவேன். அடுத்து, ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு எப்போது அமைக்கப்பட்டது? செப்டம்பர் 1946. செப்டம்பர் 1946 தான் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு, இன்டரிம் கவர்மெண்ட்னுவாங்க, அதை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு எப்போன்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 1946. அடுத்து, போர்க்கால அமைச்சரவையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த
வின்ஸ்டன் சர்ச்சில் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்த யாரை அனுப்பி வைத்தார்? சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். சரிங்களா? அடுத்து, செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கம் பின்வரும் எந்த இயக்கத்தோடு தொடர்புடையது? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான். டூ ஆர் டை. கிரிப்ஸ் முன்மொழிவை அடுத்து இந்தியாவை கடவுளிடம் விட்டுவிடுங்கள், அது அதீதமான ஒன்றாக இருக்குமானால் அதை இயற்கையின் அராஜக போக்கில் கூட விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா காந்தியடிகள். அடுத்த, ராயல் கப்பல் படை போராட்டத்திற்கு ஆதரவாக பின்வரும் யார் போராட்டத்தில் இறங்கினர்? பம்பாய் ஜவுளி தொழிற்சாலை ஊழியர்கள். இந்திய பிரிவினை பின்வரும் யாருடைய திட்டத்தில் இடம்பெற்றது? மவுண்ட்பேட்டன் திட்டம். 1947 ஜூன் 14 எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் இந்திய பிரிவினையுடன் கூடிய சுதந்திரக்கான மவுண்ட்பேட்டன் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? மீரட். அங்கதான் பார்த்தோம்னா 1947 ஜூன் 17 காங்கிரஸ் கூட்டத்தில் இந்திய பிரிவினையுடன் கூடிய சுதந்திரக்கான மவுண்ட்பேட்டன் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம மேலே என்னன்னு பார்த்தோம், அந்த இந்திய பிரிவினையுடன் கூடிய சுதந்திரத்தை பண்ணதே எந்த பிளான் பார்த்தோம்னா மவுண்ட்பேட்டன் திட்டம்னு பார்த்தோம். ஸோ அது எப்போ, அந்த கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சுன்னு பார்த்தோம்னா 17 ஜூன் 1947 அப்போ தான் நடந்துச்சு. அடுத்து, நீண்ட காலத்திற்கு முன்னர் நாம் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம். இப்போது அந்த வாக்குறுதிகளை முழுமையாக அல்லது முழு அளவில் ஆனால் மிகவும் கணிசமாக மீட்கும் நேரம் வந்துவிட்டது என்று அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களிடம் உரையாற்றியவர் யார்? அதாவது ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கோட்ஸ் கொடுத்து யார் சொன்னது? ஜவஹர்லால் நேரு. இந்திய பிரிவினையின் போது எல்லையை கடப்பதற்காக நின்ற அகதிகளின் நீண்ட வரிசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கஃபில்லா. ஓகே, பிரிவினை என்ற புகழ்பெற்ற கவிதையை எழுதினவர் யார்? W.H. ஆடன். இந்திய தேசிய காங்கிரசின் செயற்குழு, அதாவது 1 ஜூலை 1942 அது எங்க கூடியதுன்னு கேக்குறாங்க. வார்தா. அங்கதான் பார்த்தோம்னா 1/7/1942 என்ன பண்ணுவாங்க, கூடியிருப்பாங்க. செயற்குழு, அதோட செயற்குழு. HMIS தலார் என்ற போர்க்கப்பலின் மாலுமியாக பணியாற்றிய தாஸ் என்பவர் அக்கப்பலின் பக்கவாட்டில் வெள்ளையனை வெளியேறு என்று எழுதினார். PC தத் அவர் தான் எழுதியிருப்பாரு. அந்த கப்பலோட சைடில் பார்த்தோம்னா வெள்ளையனை வெளியேறு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. கிரிப்ஸ் முன்வழிவு திட்டங்களை திவாலாகும் வகையில் பின் தேதியிட்ட காசோலை என்று அழைத்தவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். அடுத்து 1946 காங்கிரஸ் முஸ்லிம் லீக் இடையிலான பிணக்கை தீர்த்து அதிகாரத்தை ஒரு இந்திய நிர்வாக அமைப்பிடம் மாற்றம் செய்யும் நம்பிக்கையோடு யார் தலைமையில் ஒரு அமைச்சரவை தூதுக்குழு புதுதில்லி வந்தது? பெட்டி கிளாரன்ஸ். அட்லி அறிவித்த தினத்திற்கு முன்னதாகவே 15 ஆகஸ்ட் 1947 அன்று இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்படும் என்று மவுண்ட்பேட்டன் எப்போது அறிவித்தார்? 3/6/1947 1947 ஜூன் 3 அன்றைக்கி தான் பார்த்தோம்னா அறிவிச்சிருப்பார். நாங்கள் முன்னதாகவே நாங்கள் இது பண்ணிடுறோம், இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஜூன் 1948 சொல்லியிருப்பாங்க. 1948 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இல்லை நாங்கள் அதுக்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
மவுண்ட் பேட்டன் வந்ததுக்கப்புறம் சொல்லுவார். அவர் வந்து எப்போ அந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா ஜூன் 6, 1947 சொல்லியிருப்பார். ஓகே, பரப்புமின் இலக்கண குறிப்பு தரவு. ஏவல் வினைமுற்று. திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் யார்? பரஞ்சோதி முனிவர். மருங்கு, மருங்குனா அதோட எதிர்ப்பொருள் கேட்குறாங்க. மருங்குனா ஃபர்ஸ்ட் அதோட இது என்ன? பக்கம். அதோட ஆப்போசிட் என்ன? தொலைவு. அடவி மலையாறு இலக்கண குறிப்பு தருக. உண்மை தொகை. மணிமேகலையின் வேறு பெயர்? மணிமேகலை துறவு. மணிமேகலையானது புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? பெண்மையை முதன்மைப்படுத்துவதால். குற்றம் இலக்கண குறிப்பு. தொழிற்பெயர். பின்வரும் தொடர்களை சீத்தலை சாத்தனா குறித்து தவறான தொடரை நீக்குக. இவர் வந்து சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர். கரெக்டு. தன்னமிழாசான் சாத்தன் முப்பர்மன் எனப்பட்டவர். அவர் பேர் வந்து கூலவாணிகன் அப்படின்றது தான். ஸோ தானியம் வாணிகன் செய்தவர் தான். கம்பரி சமகாலத்தவர் அப்படின்றது தான் தப்பு. இவர் வந்து பார்த்தோம்னா இளங்கோவடிகள் இருக்கா இல்லையா, அவரோட சமகாலத்தவர்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து ஸோ அதுதான் தப்பு. பதமலர். பதமலர் இலக்கண குறிப்பு. உருவகம். கீழடியில் கிடைத்துள்ள தொல்பொருட்களை சேராதது எது? நடனமாது சிலை, டான்சிங் கேர்ள்னாங்களே, அது எங்கே கிடைச்சிருக்கோம் பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கோம். ஆக்சுவலி மற்றபடி பார்த்தோம்னா சதுரங்க காய்கள், சங்கு வளையல்கள், தானிய கலன்கள், இது எல்லாமே என்ன பார்த்தோம்னா கீழடியில் கிடைச்சிருக்கோம். ஸோ நடனமாது பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கோம். அடுத்து அடக்கினர் என்ற வினைமுற்றின் எதிர்மறை வினையாளரையும் பெயர். அடக்காதவர். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாவே அதை வினையை குறிக்காம வினை செய்பவரை குறிச்சாவே அது வினையாளரையும் பெயர். ஸோ இது கரெக்டு. அடுத்து எதிர்மறை. எதிர்மறைனா என்னது? அடங்கினானா என்னது? அடங்கிட்டாரு. இப்போ இதில் அடங்காதவர் அப்படின்னு சொன்னால் என்னது? அதுக்கு எதிர்மறையாக வருது. ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து வினைமுற்று. இது வந்து அடங்காதவன் முடிஞ்சும் போச்சு. ஸோ அப்படின்னும் போது இந்த மூணுக்குமே வந்து இதாவது ஓகே ஆனதை பார்த்தோன்னா அது அடங்காதவர். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா டி. அடுத்து சிந்துவெளி அகழாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவல் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொழில் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக தெரிவித்தவர் யார்? ஐராவத மகாதேவன். கண்ணோட்டம் என்ற சொல்லை எப்பொருள் வருமாறு காரியாசன் பயன்படுத்தியுள்ளார்? இரக்கம் கொள்ளுதல். ஏறு தழுவுதல் எந்த திணை மக்களின் அடையாளத்தோடு பிணைந்துள்ளது? முல்லை. ஓடுதல் என்ற தொழிற்பெயர் பிணையச்சம் இது? ஓடி. ஓகே. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என முகமது அலி ஜின்னாவை புகழ்ந்தவர் யார்? சரோஜினி. வினோபா பாவே மகாராஷ்டிரத்தில் அமைந்த தனது பாவ்னர் ஆசிரமத்தருகே முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை எப்போது நடத்தினார்? அக்டோபர் 17, 10, 1940. அப்போதான் பார்த்தோம்னா வினோபா பாவே அப்படி இருக்கார்ல, அவர் வந்து மகாராஷ்டிரத்தில் அவரோட பாவனர் அப்படின்ற ஆசிரமத்திற்கு அருகே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவார் தனிநபர் சத்தியாகிரகத்தை. எப்போ பார்த்தோன்னா 17, 10, 1940. தனிநபர் சத்தியாகிரகம் என்பது அரசு பிரதிநிதி டேஸின் ஆகஸ்ட் கொடைக்கு காங்கிரஸ் கொடுத்த பதிலடியாகும். ஸோ ஆகஸ்ட் கொடை, ஆகஸ்ட் ஆஃபர்னாவே யார்? லிங்லித்திகோ பிரபு வந்துடுவாங்க. அந்த ஆளுதான். அடுத்து இந்தியா சுதந்திரம் அடைந்த போது புனித ஜார்ஜ் கோட்டையில் யாருடைய தலைமையில் சுதந்திர திருநாள் கொண்டாடப்பட்டது?
ஓமந்தூர் ராமசாமி. அடுத்து வெள்ளையனை வெளியேறு கிளர்ச்சியின் மூலமாக செப்டம்பர் 1947 வரை தம்லுக் ஜாதியா சர்க்கார் அரசு எங்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தது? வங்காளத்தின் மிட்னாப்பூர் மாவட்டம். அங்கதான் பார்த்தோம்னா 1944 வரைக்குமே பார்த்தோம்னா தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் அப்படின்ற அரசு ஏற்படுத்தியிருப்பாங்க வெள்ளையனை வெளியேறு கிளர்ச்சி மூலமா. பாரதியார் பற்றிய கூற்றுகளில் எது உண்மை அல்ல? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பாரதியாரின் பெற்றோர் சின்னசாமி லக்குமி, துறவியார் பார்த்தோம்னா செல்லம்மாள். காலம் பார்த்தோம்னா 11/12/1882 முதல் 11/9/1923. நூல்கள் பார்த்தோம்னா குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். அடுத்து உரைநடை இலக்கியங்கள் ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு அப்படின்னு சொல்லி ஒரு 4 இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாரதியார் அவங்க பற்றின கூற்றில் எது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அவர் காலம் பார்த்தோன்னா இறந்தது பார்த்தோன்னா 1921 தான் இறந்துருப்பார். மற்றபடி மற்றது எல்லாமே கரெக்ட் தான். அடுத்து 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 1861 சென்னை பல்லாவரம் செம்மன் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டெடுத்த தொல்லியல் அறிஞர் யார்? ராபர்ட் ப்ரூஸ் புட். அடுத்து திருவிளையாடல் புராணத்தை இயற்றிய பரஞ்சோதி முனிவர் எங்கு பிறந்தார்? திருமலைக்காடு. பட்டிமண்டபம் குறித்து மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டிமண்டபம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல்? சிலப்பதிகாரம். தனது கவிதைகளில் நிரம்ப ஊமைகளை கையாள்வதால் ஊமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஊமை கவிஞர்னாவே யார் சொல்வோம்? சுரதா. ஸோ அவருடைய இயற்பெயர் என்ன? ராசகோபாலன். ஆன்சர் டி. தமிழ் வீடு தூதை 1930 முதலில் பதிப்பித்தவர் யார்? உவே சாமிநாதர். அவர் தான் 1930 தமிழோட தூதை பதிப்பிச்சிருக்கார். திருத்தொண்ட தொகை என்ற நூலை சிறிது விரித்து திருத்தொண்ட திருவந்தாதி என்ற நூலை இயற்றியவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. இதுல ரெண்டையும் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாரு சேக்கிலார் என்ன பண்ணுவாரு? பெரிய புராணத்தை இயற்றுவார். அடுத்து கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவரான சேக்கிலார் யாருடைய அவையில் அமைச்சராக இருந்தார்? 2ஆம் குலோதுங்கன். ஸோ இதுவுமே கீதான். எப்பன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு 2ஆம் குலோதுங்கன். சேக்கிலாரை பக்தி நனிச்சுவை சொட்ட சொட்ட பாடி கவிவளவ என்று கொண்டவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். அப்துல் நேற்று வந்தான் என்பது எந்த தொடரை குறிக்கும்? தன்வினை தொடர். பிழையற்ற தொடர் யாது? குமணவள்ளல் புலவர் பெருஞ்சித்திரானின் வறிய நிலையை கண்டு மனம் இறங்கினார். அடுத்து குமணவள்ளல் புலவர் பெருஞ்சித்திரானின் வறிய நிலையை கண்டு மனம் இறங்கினார். அதாவது சந்திப்பிலையை இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டானது பார்த்தோம்னா பி தான். ஓகேங்களா? ஸோ குமணவள்ளல் புலவர் பெருஞ்சித்திரனாரின் வறிய நிலையை கண்டு மனம் இறங்கினார். இறங்கினான்னு வராது. ஸோ சந்திப்பில் கிடையாது. இதுதான். ஓகே, இறங்கினான்னு வராது. இந்த இறங்குனா கீழே இறங்குறதுனா ஃபீல் பண்ணுறது இது. இறங்கினா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்போது பி தான் கரெக்டு. அடுத்து ஆசுக்கவி, மதுரக்கவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி என 4 கவியிலும் சிறந்து விளங்கியவர் யார்? ஆசுக்கவி, மதுரக்கவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. திருமங்கையாழ்வார். ஸோ திருமங்கையாழ்வார் தான் ஆசுக்கவி, மதுரக்கவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி என்ற 4 கவியிலும் சிறந்து விளங்கியவர்.
ஸோ இப்படி கூட மாற்றி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நானும் தெரிஞ்சுக்கோங்க. ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. புகார் நகரில் இந்திர விழா நடைபெறும் நாட்கள் எத்தனை? 28 நாட்கள். நுந்தை இலக்கண குறிப்பு. மருவு. நும் தந்தை அப்படின்றதோட மருவு தான் என்னது? நுந்தை. ஓகே. பொருந்த பொருள் எது? கோமான் மன்னன், மடப்பிடி, பாஞ்சாலி, அடவி காடு, தடந்தோல், வலிமையற்ற தோல். ஸோ இதில் பொருந்தா பொருள் தடந்தோல். தடந்தோல் அப்படின்னா வலிய தோல், வலிமையற்ற தோல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வலிய தோல். ஈரோடு தமிழன்மணி சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை நூல் இது. வணக்கம் வள்ளுவர். அடுத்து இரும்போந்து. எதிர்பொருள் தருக. இரும்போந்துக்கு அர்த்தம் என்ன? பருத்த பனைமரம். அதுக்கு எதிராக என்ன வரும்? சிறிய பனைமரம். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா சிறிய பனைமரம். வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்றெல்லாம் அழைக்கப்படுவது எது? தூது. மிகுதியான் மிக்கவை செய்தரை தாந்தாம் தகுதியான் வென்றுவிடல். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? தகுதியானா என்னது? அவர்களோட பொறுமையால் நம்மளோட பொறுமையால் என்ன பண்ணணும்? வெற்றி பெறணும் அப்படின்றது தான். தமிழ் எழுத்தோது எத்தனை கன்னிகளை உடையது? 268. தமிழர் சமுதாயம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழொலி. பாவையும் யாவையும். அது யாவையும் இலக்கண குறிப்பு. முற்றுமை. பின்வரும் ஏது தென் திராவிட மொழி அன்று? தெலுங்கு. இது என்னது? நடு திராவிட. திராவிடம் என்னும் சொல்லி தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது. தமிழ், திரமிழா, திராவிடா, அதுக்கப்புறம் திராவிடா அப்படின்னு உருவாச்சு அப்படின்னு சொன்ன மொழியியல் அறிஞர் யார்? ஹீராஸ் பாதிரியார். திராவிட என்ற சொல்ல வந்து ஃபர்ஸ்ட் கையாண்டவர் யாரு? குமரி பட்லர். அடுத்து அழகிலா இலக்கண குறிப்பு தருக. ஈடுகட்ட எதிர்மறை பெயரிச்சம். வறுமையில் கொடிய வறுமையாகும் என்று திருவள்ளுவர் கூறுவது யாரு? விருந்தினரை வரவேற்க இயலாத தவிக்கும் நிலையில என்ன சொல்வாரு? வறுமையில் கொடிய வறுமை அப்படின்னு. இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சேவை சண்முகம். விட்டு விட்டு இலக்கண குறிப்பு. அடுத்த தொடர். நீங்காமை இலக்கண குறிப்பு தருக. எதிர்மறை தொழிற்பெயர். தமிழ் மொழியின் படைப்பு அல்லாதது எது? சயின்ஸுக்கு பலி. இது என்னது? நான் பிச்சைமூர்த்தி எழுதுனது. அது மட்டும் இல்லாமல் அவர் எழுதின ஃபஸ்ட்டு கதையுமே என்னது? இதுதான். ஓகேங்களா? ஸோ வந்து சயின்ஸுக்கு பலி தான். ஓகே. மற்றபடி நிலப்பெற்ற சிலை, கண்ணப்பன் கிளிகள், மாதவி காவியம் இது எல்லாமே தமிழினோட படைப்பு தான். பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியை எவ்வாறு அழைக்கின்றனர்? கண்மாய். புறார் குறுநோய் உரைப்பாய் இத்தொடரில் என்ன அல்லபடை வந்திருக்கு? வந்துச்சுனாவே என்னன்னு சொல்லுவோம்? இசை நிறை அளபடை. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? செய்யுள் இசை அளபடைன்னு சொல்லுவோம். ஸோ இன்னிசை வந்துச்சுன்னா ஈ வரும். அடுத்து பார்த்தோம்னா சொல்லிசை அப்படி வந்துச்சுன்னா சொல்லிசைக்கு தான் ஈ வரும். இது பார்த்தோம்னா ஊ வரும் நினைக்கிறேன். ஊ. ஓகே. இது பார்த்தோம்னா செய்யுள் இசை, இல்லைன்னா இசை நிறை அப்படின்வாங்க வந்துச்சுன்னா. அடுத்து கம்பரை நூல் அல்லாதது எது? ஏர் எழுவது, சிலை எழுவது,
திருக்கை வழக்கம் சரஸ்வதி என்றாது வரும். ஸோ திணை 70ன்னு கொடுத்துருவாங்க. இதுதான் பார்த்தோன்னா கம்பரோட நூல் அல்லாதது. இது வந்து திணை 70ன்னு வராது. என்னென்னு வரும்? சிலை 70 அப்படின்னு வரும். அடுத்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஆராய்ந்து அவை தனி மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என முதலில் தம் கருத்தை முன் வைத்தவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். கம்பர் யாருடைய அவைக்கள புலவராக விளங்கினார்? குலோதுங்க சோழன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா ஐஎன்எம் ப்ளஸ் தமிழ் எல்லாமே சேர்ந்து ஒரு 100 கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐ திங்க் உங்கள் ரிவிஷனுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஷின் பேப்பர் கீழே நான் கொடுக்குறேன், டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். டெலிகிராமோட லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுட்டாலும் ஓகே, இல்லை இங்கே வந்து டிஸ்கஷனில் கலந்துக்கிட்டாலும் ஓகே. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மீட் பண்ணுறேன். பை.